பெரும்பாலான பெண்கள் பாதுகாப்பு அது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆமான்னு சொல்லி எல்லாம் தலையாட்டுறாங்க சொல்லும் போது. சரி, பெண்கள் பாதுகாப்பு குறைபாடா இருக்குன்னா எந்த அடிப்படையில பெண்கள் பாதுகாப்பு வந்து குறைபாடா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? இல்ல பெண்கள் பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்தணும், இல்ல இன்னும் சரி பண்ணணும், பலமாக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? நம்முடைய தமிழக அரசு, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இல்ல எந்த கவர்மெண்டா வேணா இருக்கலாம். பொதுவா தமிழக அரசிடமிருந்து நாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கேர்ள்ஸ் எதிர்பார்க்கிறோம், பெண்கள் எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்கன்னா நீங்க என்ன சஜஷன் தமிழக அரசுக்கு சொல்றீங்க? ஓகே, என் சைடுல ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. ஓகே, பட் பேசின ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. ஏன்னா வந்து இந்த கொஸ்டின் பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை விட பெண்கள் வந்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சேஃப்டி வெப்பனுக்காக எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. ஸோ அதனால வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அப்புறமா வந்து இந்த சைல்ட்ஹுட் மேரேஜ்க்கான ஒரு நம்பர் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு வெப்சைட்டா ஓபன் பண்ணி பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியமோ அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஒரு தமிழ்நாட்டு அரசு மூலியமா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்குமோ நான் ஃபீல் பண்றேன் மேம். தேங்க்யூ. பரிதா, இப்ப இதுல ஒண்ணு தமிழக அரசு வந்து ஒரு வெப்சைட் ஏற்படுத்தணும், டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 181 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. பெண்களுக்கான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக அரசினுடைய இணையதளம் இருக்கு. அது இல்லாம 181 டோல் ஃப்ரீ நம்பர் தான். அதுக்கு நீங்க போன் பண்ணி, சார் எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இல்ல நான் காலேஜ் போற வழியில எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உங்களோட ரகசியம் காக்கப்படும், பேசுறவங்களோட ரகசியம் காக்கப்படும். உங்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வை தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி இருக்கு. அதையும் நம்ம தெரியப்படுத்துறோம். நம்ம சைடுல ரெடியா இருக்காங்க. I'm Pooja. I'm studying first year CS. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நிறைய தப்பு பெண்களுக்கு எதிராக நடந்தாலே ஆனா அவங்களுக்கு ஏத்த தண்டனை கிடைக்கிறது இல்ல. சரியா, அவங்க செய்யற தப்புக்கு ஏத்த மாதிரி சரியான தண்டனை கிடைக்கணும் நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். செய்யற குற்றத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சா கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்கலாம். சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கறதும் உங்க. என் பேரு ஷாலினி, ஷாலினி ஃபர்ஸ்ட் சிஎஸ் படிக்கிறேன். இப்ப தண்டனை கிடைச்சாலையும் பணத்தால சீக்கிரமா வெளியே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு நடக்குதுன்னா அப்பயே ஆக்ஷன் எடுத்துடணும், அப்பயே கொஞ்சம் தண்டனை கொடுத்தா இப்படிதான் பயம் வரணும் அப்படின்னு பசங்க கொஞ்சம் நினைக்கணும். அதை கேட்டுக்கிறேன். தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்றதா, அதாவது எங்க லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க.